கூடாரை வள்ளின்னு சொல்லப்படுற இன்னைக்கு இந்த நாளில் இந்த 27வது பாசுரம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த பாசுரம். ஏன்னா ஸ்ரீ ஆண்டாள் தன்னுடைய தோழியரோடு இத்தனை நாளாக விரதம் இருந்து அந்த கிருஷ்ணர் மேலே நிறைய பாடல்கள் பாடி இன்னைக்கு அந்த விரதத்தை முடிச்சுக்கிற நாள். இப்படிப்பட்ட இந்த நாளில் எப்பவும் போல காத்தால நீராடி புது ஆடைகளை உடுத்திண்டு நகைகளெல்லாம் அணிஞ்சுண்டு பால் சோறு, அந்த அரிசி பால்லையே வேக வச்சு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இந்த பாடலில் வருது பாருங்கள். அப்படியே இந்த கையில் வழியுமா, அந்த மாதிரி நெய் வழிய நெய் சொட்ட சொட்ட அக்காரடசல்னு இன்னைக்கு எல்லாருமே பண்ணி நைவேத்தியம் பண்ணுவா ஆற்றுல எல்லாரும். இந்த கூடாரவல்லி இன்னைக்கு ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி ஒரு பால்லையே சாதத்தை வேக வச்சு நெய்யை நிறைய போட்டு சொட்ட சொட்ட நெய் முழங்கை வழிகிற அளவுக்கு நெய்யை போட்டு நைவேத்தியம் பண்ணி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாரும் அதை ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாலாம். அதுதான் இந்த பாடல். அதனால் எல்லாருமே இன்றைக்கி ஆற்றுல இந்த அக்கார அடிசல் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் 27. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தாவும் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். 也不怕。